2வது உலகப் போர் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது ஹியூ அப்படின்னு ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இராணுவத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் போட்டு மேலிடத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தார். இது அவருக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப சலிப்பாயிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணார், ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொன்னார், சமையல் அறையில் X5 அப்படிங்கிற ஒரு எண்ணெயை நாங்கள் பயன்படுத்தினோம். அந்த எண்ணெய் தடவிய காகிதத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது அதில் ஒரு 47 ஈக்கள் கிடச்சிது. பிடிச்சிருச்சு. ஆனால் ஒயிட்டுன்னு ஒரு வகையான எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெய் தடவிய காகிதத்தில் நாம் ஈ பிடிச்சோன்னா 63 ஈக்கள் வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை மேலிடத்துக்கு அனுப்பிட்டார். இது என்ன ஆகுதுன்னா, தினமும் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. மேலிடத்துலையும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியலை. ஆனால் ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும்னு தெரியுது. அந்த சமயத்தில் ஹியூவோட கூட வேலை பார்த்த இன்னொரு அதிகாரி ஓட்டமாக ஓடி வர்றாரு. ஹியூ கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன எண்ணெய் ரிப்போர்ட்டுன்னு ஏதாவது அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எங்களுக்கு அது தெரியவே தெரியாதே, நாங்கள் இவ்வளோ நாள் அனுப்பவே இல்லை. அது என்னது அது அப்படின்னோடனே, நான் நிறையா வச்சுருக்கேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. இந்த எண்ணெய் ரிப்போர்ட் காகிதம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நிறையா போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஹியூ அவரோட குறும்புத்தனத்தில் இதுவும் ஒன்றுன்னு. இந்த மாதிரி மேலிடமும் அதிகாரிகளும் இருந்தாங்க அப்படிங்கிறத படிக்கும்போது ரொம்ப வியப்பாகவும் சிரிப்பாகவும் இருந்தது. சரி, உங்களோட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு.